சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற சிந்தாமணி கண்டிப்பாக பெரிய ஆபத்தில் சிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீனாவும் முத்துவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை தாட்டி விட்டுட்டு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு பேசிக்கிறாங்க. ஏன் மீனா, இந்த சிந்தாமணியை நான் கூட என்னவோ நினச்சேன், ஆனால் என்னென்ன வேலை பார்த்துருக்கா பாரு, நம்ம வீட்டை எப்படியாவது பறிக்கணுன்னே திட்டம் போட்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சுங்க, இவ எல்லார்த்தையும் அடித்து பிடுங்கி சொத்து சேர்க்குறவ, நம்மளை மட்டும் எப்படி விடுவா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுவும் இல்லாமல் நம்ம மேலே ஏற்கனவே அவளுக்கு பகை ஜாஸ்தி, இதை நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா. முத்து இருந்துக்கிட்டு இவகிட்டேருந்து எப்படியாவது நம்ம அந்த பத்திரத்தை வாங்கியே ஆகணும் மீனா, நம்ம அந்த காசை கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாங்க, அவகிட்ட நம்ம காசு வாங்கினது உண்மைதானே, அதனால் அந்த காசை கொடுத்துட்டு நம்ம பத்திரத்தை நல்லபடியாக மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜயா மனோஜோட ஷோரூமில் நின்றுட்டு, இங்கே பாரு மனோஜ், உன் ஷோரூமில் இருக்கிற எல்லா கேமராவையும் நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இனி எனக்கு தெரியாமல் ரோஹிணியை மீட் பண்ணலாம், இங்கே ஷோரூமுக்கு வர வைக்கலான்னு நீ நினச்ச, நடக்கிறதே வேற, பார்த்துக்கோ. நான் 24 மணி நேரமும் ஷோரூமில் இருக்கிற கேமராவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரோஹிணி எக்காரணத்தை கொண்டும் இந்த ஷோரூம்குள்ளே வரக்கூடாது, அப்படி மட்டும் வந்தால் அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு நான் எதுக்குமா ரோஹிணியெல்லாம் இங்கே வர வைக்க போகிறேன், அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ தெரியாதனமாக வந்துட்டா, இனி நிஜமாக அவள் இங்கே வரமாட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவும் அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா போனதுக்கப்புறமா மனோஜ் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணை, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா, எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு இங்கே இருக்கிற கேமராவை கனெக்ட் பண்ணி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இல்லை பாஸ், அவங்க கேட்டாங்க, நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா உணர்ச்சி வசப்பட்டப்போ இப்போ பாரு பிரச்சனை எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மொட்டையை இருந்துக்கிட்டு, ஏன் பாஸ், உங்களுக்கு தான் ரோஹிணியை பிடிக்காதே, டைவர்ஸ்க்கும் ரெடி பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு ரோஹிணி இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு அதுதாண்டா தெரியலை, என்ன பண்ணாலும் அவள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா, அதனால தான் அவளை விட்டு போகிறக்கே எனக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாஸ், அப்படி இருந்தால் நீங்கள் அவங்கள பேசாமல் சேர்ந்தே வாழ வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் இப்போ வேலைகளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் தாட்டி விட்டுறாரு. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்பா இங்கே பாருங்களேன், அன்னைக்கு நம்ம வீட்டை சீல் வைக்கணும்னு ஃபைனான்சியர் சொன்னான்ல, அது ஃபைனான்சியர் கொடுத்த பணமே இல்லையா, சிந்தாமணி தான் பணத்தை கொடுத்துருக்குறா. ஃபைனான்சியர் மூலமாக பணத்தை கொடுத்து நம்மளை வீட்டை விட்டு துரத்தணும், வீட்டுக்கு சீல் வைக்கணும், அவள் வந்து நம்ம வீட்டை எடுத்துக்கணும்னு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறான். அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா, நாங்கள் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை சொன்னோம்ல, நான் மீனா அவர் 3 பேரும் அந்த ஃபைனான்சியர் ஆஃபீஸ்க்கு போனோம். அங்கே போய் அவனை மிரட்டில் அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையா, அவனுக்கு வெறும் கமிஷன் மட்டும்தானா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது சிந்தாமணியாம்பா அப்படிங்கிற மாதிரி முத்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு அவங்களுக்கு எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ பகை, நம்ம வேலையை பார்க்குறோம், அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு அந்த அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு ஆமாண்ணா, அவளுக்கு இங்கே இருக்கிற வேலையே அதுதான், யாரை ஏமாற்றலாம், எப்படி சொத்தை பிடுங்கலாம் அப்படிங்கிறதையே தான் யோசிச்சுட்ருப்பாங்க. ஆமாம்மா, நீ சரியாக சொன்ன, நான் சங்கத்தலைவர் ஆனதுமே நிறையா பேர் சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என் சொத்தை அபகரிச்சிட்டான்னு. நான் தான் கொஞ்சம் நேரம் வரட்டும் பார்த்துக்கலான் இருந்தேன், ஆனால் இப்போ அவள் நம்ம வீட்டு மேலேயே கை வச்சிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு என்ன மீனா பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், எல்லாத்தோட கம்ப்ளைண்ட்டையும் ஒன்றா வாங்கி அதை போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேங்க, அது மூலமாக அவங்கள ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி லீகலாக போனாலாம் சிந்தாமணியை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மீனா, ஏன்னா அவர் சொன்னதை நீ கேட்டதானே, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக வச்சுருக்காங்களாம், இவங்களையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நம்மளும் கொஞ்சம் ஏதாவது வேறு வழியை தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு என்னங்க பண்ணுறது அப்புறம் அப்படின்னு கேட்கவும், யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அப்போ விஜயா வீட்டுக்குள்ளே ரொம்ப கோவமாக உள்ள வராங்க. அதை பார்த்து அண்ணாமலையும் முத்துவும் ஏம்மா இவ்வளோ கோவமாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உன்கிட்ட எல்லாம் நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏய் நில்லு, அவன் தான் கேட்குறான்ல, என்னாச்சு, போகையிலையும் நான் வந்து சொல்கிறேன்ட்டு போனேன், இப்போ என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, என்னதான் பிரச்சனை,
புதுசாக ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டிங்களா நீயும் உன் மகனும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு நான் ஏங்க கொண்டு வர போகிறேன், எல்லாம் அந்த ரோஹிணி பண்ணுற வேலை. ரோஹிணி மறுபடியும் ஷோரூமுக்கு வர ஆரம்பிச்சிட்டா தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு ரோஹிணியா ஷோரூமுக்கு வராளா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு ஆமாங்க, இன்னைக்கு காலையில் அந்த வக்கீலம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, டைவர்ஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்துக்கிட்டு இது என்னம்மா கேள்வி, டைவர்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லவும் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் மனோஜ் அவன் ரோஹிணி கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி லாயர் சொன்னாங்க. எனக்கு வந்தது பாரு கோபம், அதனால தான் சரி ஷோரூமில் போய் அவனையே கேட்டலான்னு போனேன். அங்கே போனால் அவன் இல்லாத கதையெல்லாம் சேர்த்து சொல்கிறான். ஷோரூம்குள்ளே எலி வந்துச்சான், இவ வந்தாலாம், ஒரு பூனையை விட்டாலாம், பூனையும் எலியும் ஜோடி ஆயிருச்சான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் 2 பேருமே ஃப்ராடுங்க, 2 பேரும் சொல்கிற கதையை நம்பிட்டு நீங்கள் வந்தீங்களாக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு இங்கே பாடுறா, நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு ஏன் அத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கவும் உனக்கு வேற தனியாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு இப்போ என்னதான் நடந்தது போய் பார்த்து பேசுனியா அப்படின்னு கேட்கவும் பேசுனுங்க, அந்த கேமராவை பூரா என் செல்லில் கனெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், இனி அவன் யார் கூட பேசுகிறான், எங்கே போகிறான், யார் கடைக்கு வரா எல்லாத்தையும் நான் இங்கே உட்காந்துக்கிட்டே பார்த்துக்குவேன், இனி பார்க்குறேன் அந்த ரோஹிணி எப்படி என் கண்ணில் மிளகாயை தூவறான்னு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு இங்கே பாரு விஜயா, ரோஹிணி கூட வாழணும்னு மனோஜுக்கு விருப்பம் இருந்தால் அவள் கூட வாழ்ந்துட்டு போகிறா, அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு முடியாதுங்க, அவள் எவ்வளோ பெரிய தப்பை நம்மக்கிட்ட மூடி மறைச்சிருக்கிறா, அவளுக்கு பெரிய தண்டனையை நான் கொடுத்தே தீரணும், அதுவும் இல்லாமல் என் பையனோட கால் தூசிக்கு கூட அவளாம் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு ஆமாம்மா உங்கள் பையன் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படித்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறான்ல, அப்போ அப்படி தான் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லவும் விஜயா இருந்துக்கிட்டு இவனை ஒரு நிமிஷம் கிண்டல் பண்ணாமல் இருக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் இருங்களேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு சரிண்ணா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடவும் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அண்ணாமலை திரும்பி விஜயா நீ வரலையா சாப்பிட அப்படின்னு கேட்கவும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு சம்மதி அம்மா, நம்மளுக்கு 1000 கவலைங்க இருக்கும், நம்ம அதுக்காக சாப்பிடாம இருக்கலாமான்னு சொல்லவும் விஜயா அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துக்கிட்டு நீங்கள் வாங்க நம்ம சாப்பிட்லாம், அவெல்லாம் சொல்லி திருந்துற ரகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றக்க போகிறாங்க. இங்கே மனோஜ் அவரோட ஷோரூமில் உட்காந்துக்கிட்டு அம்மா வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, எப்படி ரோஹிணிக்கிட்ட இதை சொல்கிறது, ரோஹிணிக்கிட்ட சொன்னால் ரோஹிணி வேற தாம் தும்னு குதிப்பா, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கல ரோஹிணிக்கிட்ட இருந்து மனோஜுக்கு ஃபோன் வருது. ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விடுறாரு மனோஜ். உடனே அந்த மொட்டையை இருந்துக்கிட்டு ஏன் பாஸ் கட் பண்ணி விடுறீங்க, எடுத்து பேச வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன பேச சொல்லுவேன், பேசி திட்டு வாங்க போகிறது நான் தானே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.